லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஹரிஸ் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜூன் 8 இந்தியா கூட்டணியுடைய ஒரு மீட்டிங், அதில் திமுக பங்கேற்காது அப்படின்னு ஸ்டாலின் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாரு. அது இப்போ காங்கிரஸ் செய்த துரோகத்தை இன்னும் திமுக தொண்டர்கள் அந்த மறக்கலை, அந்த மனக்கசப்பு இன்னுமே எங்கள்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணியுடைய மையமாகவே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தான் செயல்பட்டார். அதாவது நாட்டிற்கு பல்வேறு எதிராக சட்டங்கள் வரும்போதும் சரி, ஒரு பிரச்சனை வரும்பொழுது குரல் கொடுக்கும் முதல் ஆளாக ஸ்டாலின் இருந்தார். இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பிலுமே ரொம்ப முக்கியமான குரலாக இருந்தார். இப்போ அந்த இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங்கில் திமுக கலந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகள் கொடுக்கும் குரலுக்கு, நாட்டின் குரலுக்கு முக்கியத்துவம் திமுக அளிக்கும், அது செவிசாவிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுகவுடைய ஸ்டாலினுடைய இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்தமாகவே இது ஒரு எதிர்பார்த்த ஒரு முடிவு தான். ஏன்னா கடந்த தேர்தல் 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறமா தாவேகாவுடன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய நிலைப்பாடாக தேர்தலுக்கு முன்னாடியே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு பல்வேறு கட்டங்கள்ல திரு மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், திரு பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய வார்த்தைகள், விவாதங்கள் அந்த திசையை நோக்கிதான் பயணப்பட்டது. நம்மளுக்கு எல்லாருக்கும் நார்மலா பாக்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்போ திமுகவுக்கு அது தெரியலையான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக தெரியும். ஆனால் காங்கிரசுடன் உண்டான அந்த கோயிலேஷன் தர்மா, கூட்டணி தர்மம் அப்படிங்கிறத கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக காங்கிரஸை கையில் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் கட்டி எழுப்பியிருந்ததுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இதற்கு முன்னாடி நீங்க கூட்டணி தர்மத்தை பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு காலகட்டங்கள்ல எல்லா மாநிலங்கள்லயுமே அந்தந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும், தேர்தலுக்கு பின்னாடியாக ஒரு கூட்டணி இருக்கும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி தர்மத்தை அவர்கள் ஈவன் 1990களில் 99களில் வாஜ்பாய் அவர்களினுடைய அமைச்சரவையை விரிவாக்கம் செய்யப்படும் போது, முதல் ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சியை கவிழ்க்கும் போது கூட அன்றைக்கு கலைஞர் அவர்கள் ஒரு காமன் மினிமம் புரோகிராமை வைத்துக் கொண்டு 3 மிக முக்கியமான விஷயங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவையும் நாட்டுக்கு உகந்தது அல்லாத ஒரு மதச்சார்பின்மை இல்லாத ஒரு கொள்கை முடிவு சார்ந்த விஷயங்கள்ல முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காமன் மினிமம் புரோகிராமை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு ஆட்சிக்கு ஆதரவை கொடுத்து அந்த இடத்துல இருந்ததை பார்த்தோம். வயலேஷன் தர்மாவை மீறாமல் அவர்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியில் இருந்தால் கூட, அதாவது திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கை சார்ந்து எந்த விதமான ஒரு ஒட்டலும் இல்லாத ஒரு கூட்டணியை கூட அந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கவிழ்த்த ஒரு ஆட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 5 வருடங்களாக சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆட்சியை நிறைவு செய்ததற்கு துணையாக இருந்தது திமுகவினுடைய ஒரு அமைப்பு. அப்போ இன்றைக்கு காங்கிரஸ் அந்த 20 வருஷங்களாக திரு ராகுல் காந்தி அவர்களை எடுத்துக்கொள்வோமே, 99 தோல்விகளை இதுவரைக்கும் சந்தித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் 2019 தோல்வியாக இருக்கட்டும், 2024 தோல்விகளிலும் கூட இங்க திமுக மிகப்பெரிய ஒரு சக்தியான ஒரு கூட்டணியில திமுகவுக்கு அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளை சேர்த்து கொண்டு 39 தொகுதிகளும் 40 தொகுதிகளையும் கையில் வைத்து வெற்றி வாகை சூடி பாராளுமன்ற தேர்தலில் வைத்திருந்துச்சு. அப்போ இந்த 40 பேரையும் பாரதிய ஜனதா கட்சியில் காங்கிரஸ் தோத்து போச்சு, அதனால காங்கிரஸ் நாங்க விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா, இன்னைக்கு 10 அமைச்சர்களுக்கு மேல மிகாமல் மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த அறம் ஒண்ணு, அந்த கொள்கை பிடிப்பு ஒண்ணு இருக்குது. கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாதுங்கிற அந்த ஒரு தர்மத்தின் அடிப்படையில் திமுக இத்தனை ஆண்டு காலமாக 99 தோல்விகளை திரு ராகுல் காந்தி அவர்கள் பெற்றிருந்தால் கூட, தமிழகத்திலிருந்து ஒரே குரல் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய குரல் மட்டும்தான் பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி அவர்களை முன்மொழிந்தது. அது இல்லாம பாரத் ஜோடோ யாத்திரையை இங்க இருந்து தமிழகத்தினுடைய தென்கோடி கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு வைத்ததும் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக இவ்வளவு விஷயங்களை பண்ணின ஒரு தலைவரை நீங்க உங்களுக்கான அபிலாஷைகள், உங்களுக்கான ஒரு தேவைப்பாடுகள் வெறும் அந்த மினிஸ்ட்ரி போர்ஷன், வெறும் அந்த கூட்டணியை மாற்ற வேண்டும் என்ற அந்த ஒண்ணு எண்ணம் இருந்திருந்தால், கம்யூனிஸ்ட் போன்று, விசிகா போன்று, ஐயுஎம்எல் போன்று நாங்கள் திரு ஸ்டாலின் அவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஒரு பொலிட்டிக்கல் டீசென்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை காங்கிரசார்கள் தவறு விட்டது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பொலிட்டிக்ஸ்ல தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைவது, பின்னாடி ஒரு கூட்டணி அமைவது, சந்தர்ப்பவாதங்கள்ல கூட்டணியை மாத்துவது அப்படிங்கிறது இயற்கை. இன்னைக்கு இந்தியா பிளாக்கை உருவாக்கின திரு நிதிஷ்குமார் எங்க இருக்காருன்னு பாக்கணும்.
இந்தியா பிளாக்கினுடைய மூல கர்த்தாவே திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான். ஆனா அவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அப்போ அவர் ஒட்டுமொத்தமாக அவரிடமிருந்து பெறப்பட்ட அந்த ஐடியா இன்றைக்கு காங்கிரஸை நிவர்த்தி பண்ணாமல், காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா பிளாக்காக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத அம்மையார் மம்தா பானர்ஜி முதற்கொண்டு, அகிலேஷ் யாதவ் முதற்கொண்டு, இப்போதைக்கு திமுகவினுடைய தலைவர் முதற்கொண்டு எல்லாரும் ப்ரொபோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை எதுக்கு வந்துச்சுன்னா, காங்கிரஸ் அந்த லாயல்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இழந்திருக்கிறது. வெறும் தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஆப் உட்பட, அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா பிளாக்கை உருவாக்க வேண்டும், காங்கிரஸ் தலைமையில் இந்தியா பிளாக் இருந்தால் அது என்றைக்குமே உருப்படாது அப்படிங்கிற அந்த ஒரு போர்வைக்கு பல ஆண்டு காலமா ஆகிவிட்டது. ஆனால் திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக இந்த உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த இந்தியா பிளாக்கை, ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறத வீரியமாக வைக்கக்கூடிய இந்த இந்தியா பிளாக்கை மிக பெரும் ஒரு தலைவராக, டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், எஸ்ஐஆர் ஆக இருக்கட்டும், இல்ல சிஏஏ இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக, சமூகத்தினுடைய நீதிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் இந்தியா லெவல்ல வரும்போது முதல் குரலாக தமிழகத்திலிருந்து ஒலித்த குரல் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய குரல். அப்போ பொலிட்டிக்ஸ்க்கு அப்பால் இருந்து பார்க்கும்போது இந்தியா பிளாக்கினுடைய ஒரு முகமாக ராகுல் காந்தியை முன்னிறுத்து பட்டாலும் வெறும் ஒரு தலைவராக முதல் குரலாக இன்றைக்குமே தமிழகத்திலிருந்து வந்திருக்குது இந்தியா பிளாக்ல. அப்போ இன்றைக்கு இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய திமுக அதில் பங்கேற்காது அப்படின்னு எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இது ஒரு வரலாற்று மிக முக்கியமான தீர்வு. ஏன்னா அதை தாண்டி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முடிவு, அதாவது ஸ்டாலின் அவர்கள் இந்த முடிவு எப்படி பாக்குறது? அதாவது ஏற்கனவே இப்போ இங்க இருக்கக்கூடிய இப்போ காங்கிரஸாரை பார்த்து துரோகின்னு திமுகவினர் கோஷம் எழுப்புறாங்க. ஆனா காங்கிரஸ் இப்போ அந்த கிறிஸ் ஜோடங்கர் அன்னைக்கு கூட சொல்லும்போது சொல்லியிருந்தாரு, இந்தியா கூட்டணியில திமுக இருக்கு, ஆனா இங்க தமிழ்நாட்டுல இது சமூக நீதி கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பல்ட்டி அடிக்கிற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முடிவு நீங்க சொன்னது போல காங்கிரஸ் அல்லாத இந்தியா கூட்டணியா, இல்லைன்னா மூன்றாவது அணி அப்படிங்கிற ஒரு அணியை உருவாக்குவதற்கு இது முக்கியமாக ஒரு வழி வகுக்குமா? எப்படி போகும் இந்த முடிவு? கண்டிப்பாக இந்த கிறிஸ் ஜோடங்கர் போன்றவர்கள், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், அம்மையார் ஜோதிமணி போன்றவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இருந்த ஒரே ஒரு இசைவு திமுகவினுடைய கூட்டணியில் இருந்து காங்கிரஸை பிளந்து கொண்டு தாவேகாவுடன் தேர்தலுக்கு முன்னாடியாகவே ஒரு கூட்டணியை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இது வெறும் மேலிடத்திற்கு தெரியாமல் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இசைவு இல்லாமல் இது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. அப்போ இது அத்தனையும் கணித்த காங்கிரசுக்கு சீட்டுகளை கரெக்டாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல திமுக மிகப்பெரிய ஒரு கராரை காமிச்சது. எப்படினாலும் இவர்கள் நமக்கான பாதையில் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கறத முன்னக்கூட்டியே கணித்ததன் விளைவுதான் அந்த சீட்டினுடைய, அவர்கள் கேட்டது முதல்ல 80 தொகுதி, அப்புறம் 40 தொகுதி வந்துச்சு, அப்புறம் 30 தொகுதி வந்துச்சு, அப்புறம் கடைசியா இவர்களுடைய பாயிண்ட் படி பார்த்தோன்னா 20 தொகுதிகளுக்கு மிகாமல், அப்போ 20 தொகுதிகளுக்கு மேலாக இவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல திமுகவினுடைய தலைமை மிக முக்கியமான ஒரு விஷயத்துல இருந்ததும், திருப்பி சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்கள் அப்பவே கூட்டணி பிளவுக்குரிய வாய்ப்புகள் இருந்ததையும் திமுகவினுடைய தலைவர் அவர்களும் சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்களும் இணைந்து அந்த ஃபெவிகால் மாதிரி இருந்து அதை ஒட்டி தேர்தலை நடத்தி முடித்தார்கள். அப்போ தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸில மிகப்பெரிய இந்த ஜனநாயக நாட்டுல இயற்கை. காங்கிரஸை காட்டிலும் திமுக தமிழக அரசியல் களத்துல தோராயமாக 75 ஆண்டு கால கட்சியில 50 வருடங்களாக எதிர்கட்சியாகவே இருந்து வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. அது எப்போ திமுக என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய ஆளும் கட்சியாக இருந்து அவர்கள் அரசாளுகை செய்யறதை விட எதிர்கட்சியாக இருக்கும் போது இன்னும் 10 மடங்கு வீரியமாக ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சக்தியாக இருந்திருக்கிறது தான் தமிழக அரசியல் களம் இதுவரைக்கும் பார்த்திருக்குது. அது அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் சரி, ஐயா எம்ஜிஆர் காலத்திலையும் அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கு நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற ஒரு 6 மாத காலத்திற்கு ஒரு வந்திருக்கக்கூடிய தாவேகா ஆட்சிக்கு எந்த விதமான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மட்டும்தான் சுட்டிக்காட்டுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இன்றைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பின்னோக்கி இருந்திருக்கிறார். இந்த ஆட்சியை நாங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜனநாயக பூர்வமான, ஏன்னா வந்திருக்கிறவங்க புதிதான ஆட்சி. அப்போ இவ்வளவு பெரிய பெருந்தன்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிறிஸ் ஜோடங்கர் போன்றவர்கள் பண்ணக்கூடிய இந்த சிறுவிளைத்தனமான விஷயங்கள் தமிழக அரசியலுக்கு ஒவ்வாமையா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா திமுகவினுடைய கொள்கை பிடிப்புக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கடந்த ஓராண்டுகளாக தமிழகத்தில் எந்த போராட்ட களத்துல நின்று இருக்காங்க திமுகவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
திமுக கூட்டணியில எந்த கட்சிகளுமே வந்து திமுக அளவுக்கு அதில் ஓரளவுக்கு நம்ம விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொள்ளலாம். அதனாலதான் அவர்கள் பண்ணி வைத்துக் கொண்டு இப்போ நம்ம சென்று இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ ஐஎம்எல் அவர்களையோ மூர்க்கத்தனமாக தாக்காததற்கு காரணம் திமுகவினுடைய தொண்டர்கள் பொறுத்தளவுக்கு. காங்கிரஸை ஏன் தாக்குகிறார்கள்? இன்றைக்கு காகிதம் இல்லத்து அவர்களுடைய நினைவு இதுல போயிட்டு துரோகி துரோகின்னு காங்கிரசினுடைய தலைவர் வரும்போது சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உள்ளபடியே காங்கிரஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய பச்சை அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது திமுகவினுடைய உடன்பிறப்புகள் மிகப்பெரிய ஒரு ஒரு நெஞ்சில பாய்ச்சின ஈட்டியாக பண்ணுறாங்க. ஏன்னா திமுக இல்லாத ஒரு காங்கிரஸ் வந்து இங்க தமிழகத்துல இந்த 5 சீட்டை விடுங்க, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வின் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து திமுகவினோட உடன்பிறப்புகள் மிக நேர்த்தியாக தெரியும். இன்னைக்கு தாவேகாவினுடைய முதுகுல ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்குது காங்கிரஸ். காங்கிரஸுக்கு என்ன விதமான பூத் கமிட்டி போடுறதுக்கு ஆள் இருக்குது, வேலை பார்க்கறதுக்கு தேர்தல் சமயத்துல ஆள் இருக்குதா அப்படிங்கிறது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த தலைவர்களுக்கும் தெரியும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு உழைப்பை கொடுத்திருக்கக்கூடிய திமுகவிடம் இருந்து பறித்து கொண்டு சென்ற ஒரு 5 எம்எல்ஏக்களை வைத்து எந்த விதமான மனசு ஆச்சரியங்களும் இல்லாமல் நேர போய் திரு ஸ்டாலின் அவர்களிடம் உட்கார்ந்து இப்படி எங்களுக்கு உங்க மேல உங்களுடைய கூட்டணியில இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இது காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே கையெடுத்து கும்பிட்டு நல்லபடியாக போயிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த ஒரு பொலிட்டிக்கல் பேசிக் டீசன்சி கூட இல்லாத ஒரு அறமற்ற ஒரு காங்கிரசினுடைய கொள்கை இல்லாத இந்த கூட்டணியில இருந்து வெளியேறுவதை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிஜமாகவே உள்ளபடியே வருந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் போனது இவர்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இனி வரக்கூடிய காலங்கள்ல காங்கிரசினுடைய பலமா பலவீனமா அப்படிங்கறத தாவேகாவும் புரிந்து கொள்ளும் அப்படிங்கிறதா. ஏன்னா இப்ப இன்னைக்கு நினைச்சிருப்பாங்க திமுகவினுடைய ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் இதே காங்கிரசினுடைய கூட்டணியில தாவேகா முன்னாடியே இணைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக 100 சீட்டுக்கு மேல நின்றுப்பாங்க காங்கிரஸ் தாவேகாவினுடைய தலைமையில. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த 100 சீட்டுமே வந்து தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஏன் இந்த முடிவை முன்னாடியே எடுக்கலங்கிறத உடன்பிறப்புகள் நக்கலாக மீன்ஸாக பல சமூக வலைதளங்கள்ல போடுறத நம்ம கேட்கிறோம். அப்போ தாவேகாவுக்கும் சரி தமிழகத்துல எந்த ரீஜனல் பார்ட்டிஸையுமே வந்து காங்கிரஸ் வந்து வாழ விடாது, பிஜேபி மாதிரி வாழ விடாதுங்கிறது நிதர்சனமாக மறுபடியும் ஒரு முதுகுல குத்துன இந்த தன்மையில இருந்து தெரிஞ்சிருக்கிறதா நான் சொல்லி திமுகவினுடைய தலைமை மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக கடைக்கோடியில இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கும் அது தெரிஞ்சிருக்கிறதுங்கிறதா நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு காகிதம் இல்லத்து அவர்களுடைய நினைவு தினத்தை ஒட்டி அங்க மலர் மாலை வைக்க வந்த திரு செல்வ பெருந்தருக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு குரலும் அதனுடைய நீட்சியா தான் நான் இல்லை, இது குறிப்பாக இப்போ இந்த அமைச்சர் பதவிக்காக பிரதமர் பதவியே ராகுல் காந்தி தியாகம் பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. குறிப்பாக இந்த இப்போ இந்திய கூட்டணியில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முதலில் முன்னிறுத்தியது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ இந்தியா கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியேறிட்டோம், நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுது. இப்போ அடுத்த கட்டமாக காங்கிரஸுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, எப்படி மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்க போகிறாரு? இப்போ ஸ்டாலின் போன்ற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போயிட்டாங்க. மம்தா பானர்ஜி ஏற்கனவே காங்கிரஸ் மீது அதிருப்தி, தேஜஸ்வி அதிருப்தி, பல்வேறு அதிருப்திகளுக்கு மத்தியில் காங்கிரஸினுடைய அடுத்த கட்ட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ராகுல் காந்தி ஒரு தமிழ்நாட்டுடைய தவறான முடிவை எடுத்து அதற்கு உண்டான பலனை அனுபவிக்க போறாரா? எப்படி பார்க்கறது அதை? காங்கிரசுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது 2 ஸ்டேட்ல ஆயிருக்காங்க. 3வது ஸ்டேட் தமிழகத்துல அவர்களுடைய கூட்டணி ஆட்சி வந்து பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் பெறாத வெற்றிக்கு மேடையில முதல்ல உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு சமிங்கையை அவர் கொடுத்ததே அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படும். ஏன்னா அவருக்கும் இந்த வெற்றிக்கும் தாவேகா வெற்றிக்கும் எந்த விதமான துளியளவும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அவர் தேர்தல் மேடையில விஜய் அவர்களுடைய பக்கத்துல உட்கார்ந்து என்னமோ அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து 3-4 மாதங்களாக அரசியல் கணக்குகள் அத்தனையும் தவிடுபொடியாக்கி ஆட்சிக்கு வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை இழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தழுவிட்டு காங்கிரசுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்படி ஒரு ஃபேஸாக இருக்கிறார், இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு அறியப்பட்டால் கூட இந்தியாவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வைக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸில் இருந்து திரு ராகுல் காந்திக்கு அந்த ஒரு பவர் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளபடியே அது இல்லை அப்படிங்கிறதான். இது ஏன் திமுகவுக்கு தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். திமுகவை பொறுத்தளவுக்கு நான் முதல் கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே சொல்லியிருந்தது அதுதான். திமுகவை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு அந்த இமேஜ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் திரு ராகுல் காந்தி அவர்களை காங்கிரஸ் நின்றெடுக்கக்கூடிய மூத்த தலைவர்களே இந்தியா பிளாக்கினுடைய தலைவராகவும் நியமிக்க முன்வராமல் பிரதம மந்திரி வேட்பாளராகவும் முன்னிறுத்த வராமல் இருந்த காலகட்டம் அது. அப்போ முதல் குரலாக தமிழகத்திலிருந்து வந்த குரலுக்கு அப்புறம் தான் ஓகே திரு ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துகிறார், அப்போ நம்ம பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிடுவோம், திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை
பின்னோக்கி செல்ல விடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு முஸ்தீபுகள் தான் பல தலைவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை அக்செப்ட் பண்ணார்கள். அதற்கு நேர் எதிராக இன்றைக்கு காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலம் விட்டு மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறோமோ ரீஜனல் பிளேயர்ஸை அழிக்கிறதுக்குரிய வேலைகளில் செய்வார்கள் அப்படின்னு அதே ஒரு காலகட்டத்துல தான் இன்றைக்கு காங்கிரசினுடைய தலைமையை நகர்த்தி கொண்டு வருகிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். அம்மையார் பிரியங்கா காந்தியை அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடி விட்டிருந்தா கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் பில்டிங்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே அரவணைக்க வேண்டும்ங்கிற தன்மை கூட ஓரளவுக்கு காங்கிரஸை வலுப்பெற செய்திருக்கும். ஆனால் அதுலயும் அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குங்கிறத பாக்குறோம். காங்கிரசினுடைய தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்களை ஸ்டெப் டவுன் பண்ண வைத்து மல்லிகார்ஜுன கார்கேவை மேல கொண்டு வந்ததிலே உங்களுக்கு தெரியலையா? ஒட்டுமொத்தமான காங்கிரசினுடைய அந்த மேல்மட்ட தலைவர்களும் சரி, கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கை திரு ராகுல் காந்தி மேல இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே பப்பு பப்பு அப்படின்னு அவரை கேலி சித்திரமாக வைத்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில கூட திமுகவினுடைய இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, திமுகவினுடைய உடன்பிறப்புகளும் ஒவ்வொரு இடங்கள்லயும் அவர்களை விட்டு கொடுக்காமல் அப்படியே அந்த பொத்தி பொத்தி வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதுக்கு வெக்கம் இன்னும் விட்டு போகலங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவ்வளவு அழகாக தண்ணி கூடத்துல பொத்தி வைத்த தாய் மாதிரி அவங்களை பாதுகாத்து கொண்டு வந்ததுல திமுக மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தது. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தனித்து விடப்பட்டுள்ளார். அதை தான் திருப்பி திருப்பி சொல்றோம். ராகுல் காந்தி அவர்களை இன்றைக்கு ஏற்பதற்கு எந்த விதமான ரீஜனல்லையும் மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதுபெரும் தலைவர்கள் அத்தனை பேரையும் ராகுல் காந்தியை ஒரு பாயிண்டாக கூட கன்சிடர் பண்ணாமல் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறத எப்படி பாரதிய ஜனதா கட்சி மனதில் வைத்திருக்கிறதோ அதே ஒரு காங்கிரஸ் முக்து பாரத் பாரதிய ஜனதா கட்சி எந்த விஷயத்திலையும் எடுக்கவே வேண்டாம். காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களே காங்கிரஸ் முக்து பாரத்தாக இந்தியாவை எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத அவரே செய்வார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கடைசி மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இருந்திருக்கிறது. ஆனால் அடுத்த கேள்வியாக உங்களுடைய பகுதிக்கு வரும்போது ஒரு ரீஜனல் ஃப்ரண்டாக அலைன்ஸாக சேர்ந்து ஒரு மூணாவது ஃப்ரண்டை ஆன்டி பிஜேபிக்கு எதிராக உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாடி பல்வேறு தேவகவுடா அவர்களை முன்னிறுத்தி எடுத்துக்கொண்டு வந்த பல்வேறு சூழ்நிலைகள் அரசியல்ல நடந்திருக்கு இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்துல. அப்போ இன்னைக்கு ஒன்றிய அரசுல பாரதிய ஜனதா கட்சியை விடுறதுக்கு மிகப்பெரிய காங்கிரஸை வைத்துக்கொண்டு காங்கிரசினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ரீஜனல் அலையன்ஸினுடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இன்றைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தியோ இல்ல அம்மையார் மம்தா பானர்ஜியை முன்னிறுத்தியோ வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணி அமையுமே ஆனால் அகிலேஷ் யாதவ் உட்பட, அப்புறம் தேஜஸ்வி யாதவ் உட்பட, ஃபரூக் அப்துல்லா உட்பட அத்தனை பேர்களும் பின்னோக்கி ஆப் உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல முதன்மையாக இருக்கக்கூடிய ரீஜனல் பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நிஜமான ஒரு காங்கிரஸ் முக்து பாரத்தாக இந்த மூன்றாவது கூட்டணி அமைகிறதுக்குரிய வாய்ப்பு 2029 தேர்தல்ல பிஜேபிக்கு எதிராக இருக்கும். ஏன்னா இவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸை விட்டு வெளியில வந்ததுனால திமுகவுக்கு நேர பிஜேபியினுடைய கொள்கையை ஏற்க போதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக துளியளவும் ஏற்க போறது கிடையாது. காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அந்த கொள்கை சார்ந்த நிலைப்பாடுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்று சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் இருக்கதான் போகுது, ஆப்புக்கும் இருக்கதான் போகுது, டிஎம்சிக்கும் இருக்கதான் போகுது. அப்போ இந்த ரீஜனல் பிளேயர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிஜேபியை எதிர்த்து ஒரு மூன்றாவது கூட்டணி அமைவது இந்த காலத்தினுடைய தேவை. காலம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இத்தனை ரீஜனல் பிளேயர்ஸுக்கும் கொடுத்திருக்குது. சோ அவங்களுக்குன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பலத்தை காமிக்க வேண்டிய கால சூழ்நிலை இன்றைக்கு காலம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதை எப்படி இவர்கள் கையாள போகிறார்கள் அப்படிங்கிறத மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரை முன்னிறுத்த போகிறார்கள், எப்படி அடி சேர போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு டீலிமிட்டேஷன் அப்போவே இந்த மீட்டிங்கை இங்க தமிழகத்துல ப்ரொபோஸ் பண்ணி அதை மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மட்டாக மாத்தி காமிச்சல திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கிறது. அவரை நம்பி பல அரசியல் தலைவர்கள், பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய தலைமையினுடைய குடையில இயங்குறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு சமிங்கை அப்பவே நம்மளுக்கு கிடைச்சது. அப்போ அதை முன்னெடுத்து கொண்டு மூன்றாவது ஃப்ரெண்டாக வருவதற்கு காலம் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போகிறாரு அப்படிங்கிறத காலம் தான் தீர்வு செய்யணும்னு நினைக்கிறேன். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.